வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 17ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு செமையான ப்ரோமோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும், ஒரு பெரிய மோட்டிவேஷனாவும் இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ நீங்க தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நேரா பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க நம்ம ராஜராஜா, அப்புறம் நம்ம ரோகிணி எல்லாருமே சேர்ந்து நம்ம ரேவதிய வந்து பார்க்குறாங்க. அப்ப நம்ம ராஜா சொல்றாரு, "அம்மாடி, ஈஸ்வரி அப்படி பேசிட்டாளே அப்படின்ட்டு, நீ ஏதாவது அவசரப்பட்டு முடிவெடுத்துருவியோ, அவ பேசுறத கேட்டுக்கிட்டு நீ வீட்லயே இருந்துருவியோ அப்படின்னு நெனச்சு, நான் ரொம்பவே பயந்தேம்மா. ஆனா, நீ வந்துட்டு அவள எதிர்த்து இப்படி பேசினத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வீட்ட விட்டு பொட்டி படுக்கையோடு வந்தத பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா. இதுக்கு மேலேயும் அவ பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது இல்லையா? நீ மாப்பிள கூட வந்தது ரொம்ப பெரிய விஷயமா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "அப்பா, அங்க அம்மா என்ன நிலைமையில இருக்காங்க? அவங்க என்ன சொன்னாங்க? அத சொல்லுங்கப்பா" அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, "எப்படி? உன் அம்மா சும்மாவா இருப்பா? அவ வழக்கம் போல வீட்ல பெரிய பிரச்சனை பண்ணா. வீட்ல உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சா. ஆனா, அத எதையுமே நாங்க பெரிய விஷயமா எடுத்துக்கல, கண்டுக்கவும் இல்ல. அவ சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்கட்டும் அப்படின்னு நாங்க பாட்டுங்க இங்க வந்துட்டோம்." அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, "அப்பா, கண்டிப்பா சித்தி வந்துட்டு எதுவும் சொல்லாம இருக்க மாட்டாங்கப்பா. கண்டிப்பா சித்தி வந்துட்டு அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி பிரச்சனைய பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குக்கா. வாய்ப்பு இருக்குப்பா. நீங்க என்னப்பா பண்ண போறீங்க?" அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, "இங்க பாரும்மா, அவ என்னதான் பிரச்சனை பண்ணாலும், அத நாங்க பார்த்துக்குறோம். கண்டிப்பா எங்கள மீறி அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? அது மட்டும் இல்ல, இந்த சந்திராவோட பேச்ச கேட்டா, அந்த ஈஸ்வரி ரொம்ப தவறான முடிவு தான் எடுப்பா. அது நல்லாவே தெரியும். பார்த்துக்கலாம்மா, நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, "ஐயா ராசராசா, நீ கவலைப்படாதய்யா. என் பேத்தி, என் மொவ மாரி நான் ரேவதிய நல்லா பார்த்துப்பேன். ஈஸ்வரி சீக்கிரம் திருந்திருவா அப்படின்னு நானுமே தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா, அவ கொஞ்சம் கூட திருந்துற மாரியே தெரியலையேப்பா. அதான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிற மாரி ஆயிருச்சு." அதுக்கு அவர் சொல்றாரு, "இங்க பாருங்கம்மா, நீங்க நல்லபடியா பார்த்துப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும்மா. ஆனா, இப்படியே நம்ம 2 பேரையும் வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. அவங்க 2 பேருக்கும் நம்ம கல்யாணத்த பண்ணணும். அவங்க 2 பேரையுமே நம்ம வந்து கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு 2 பேருக்கும் கல்யாணத்த பண்ணிறலாம்" அப்படின்னு சொல்ல, இத கேட்டுட்டு பாட்டி சொல்றாங்க, "ஆமாய்யா, நம்ம இப்படியே விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க 2 பேருக்கும் நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியா இருக்கும். அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்த பண்ணி வச்சிரலாம்" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜா சொல்றாரு, "ஆமாம்மா. ஆனா ஈஸ்வரி அதையும் தடுக்க ஏதாவது முயற்சி பண்ணுவாளே." அப்ப பாட்டி சொல்றாங்க, "ஐயா, அவ என்னதான் தடுக்க முயற்சி பண்ணாலும் நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். ஏன்னா, அவ தனியா இருக்கா. அந்த சந்திராவோட பேச்ச கேட்டுக்கிட்டு அவளால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். பட் இந்த கல்யாணம் வந்துட்டு நம்ம நினைச்ச மாரி தான் நடக்கும். நீ கவலைப்படாதய்யா" அப்படின்னு சொல்ல, ராஜாவும் சரி அப்படிங்கிறாரு. ரேவதி பாட்டிய பார்த்து, "ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி." பாட்டி சொல்றாங்க, "அம்மாடி, உனக்கு தாம்மா நன்றி சொல்லணும். ஈஸ்வரியோட பேச்சு கேட்டுக்கிட்டு நீ எங்க அங்கேயே இருந்துருவியோ அப்படின்னு நினைச்சு நானே ரொம்ப பயந்தேன். ஆனா ஈஸ்வரிய எதிர்த்து நீங்க வந்திருக்க பாரு, அத நினைச்சா எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "சரிங்க பாட்டி" அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வில்லி வந்துட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட, "அக்கா, நீ இப்படியே அமைதியா இருக்க போறியாக்கா? நீ என்ன முடிவு பண்ண போற?" அந்த டிரைவர் பைய பாட்டுக்கும் ரேவதிய வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டான். நேரா அந்த வீட்ல கொண்டுட்டு போயிட்டான். கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்றதுக்காக முடிவு பண்ணுவாங்க. "இப்ப நீ என்னக்கா பண்ண போற?" அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. "சந்திரா, நானா முடிவு பண்ணி தான் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருச்சு. ஸோ, நீயே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லு. இந்த வாட்டி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சந்திரா" அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, "சரிக்கா, நான் சொல்றத மட்டும் செய்யி." அந்த டிரைவர் பையன் இருக்கான்ல, அவன் ரேவதிக்கு விவாகரத்து அனுப்புன பேப்பர்ஸ் இன்னும் உன் கையில தானே இருக்கு. அந்த பேப்பர்ஸ வச்சு அந்த டிரைவர் பையல எந்த அளவுக்கு நம்ம ஆட்டி படைக்கலாமோ, அந்த அளவுக்கு அவன நம்ம ஆட்டி படைக்கலாம். சொல்லுக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, "எனக்கு ஒண்ணும் புரியலடி." அதுக்கு அவங்க சொல்றாங்க, "அக்கா, அந்த டிரைவர் பையன் இருக்கான்ல, அந்த விவாகரத்து குடுத்த பேப்பர்ஸ அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் குடுத்து,
ரேவதிய வந்து விவாகரத்து பண்ண மாரி பண்ணி, எங்க வீட்டு பொண்ண அவன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி, அவன் மேல நம்ம புகார் குடுப்போம். ஸோ அப்ப அதிகாரிங்க நேரா அவன போய் கைது பண்ணுவாங்க. ஈஸ்வரி கேட்குறாங்க, "எப்புட்ரி? அவ தான் வந்து அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லுவாளே!" அதுக்கு சந்திரா சொல்றாங்க, "அக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி இருக்காரு. அவருகிட்ட மட்டும் நம்ம தேவையான பணத்த குடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்களால முடிஞ்சத பண்ணிருவாங்க." இத கேட்டதும் ரேவதியும், ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. "சரி வா, அந்த அதிகாரிய போய் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, நேரா அந்த அதிகாரிய பார்க்கறதுக்காக அங்க போறாங்க. நேரா அதிகாரிங்க போய் பார்க்க, அப்ப அதிகாரி நேரா ஈஸ்வரிய பார்த்து, "வணக்கம் மேடம். எல்லா தகவலையும் உங்க தங்கச்சி என்கிட்ட முன்னாடியே தெரியப்படுத்திட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நாங்க போயிட்டு எப்படியாவது உங்க பொண்ண வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துர்றோம். அதனால நீங்க எந்த வருத்தமும் அடைய வேண்டாம். அந்த டிரைவர் பயலால எதுவுமே பண்ண முடியாது. நான் போயிட்டு சட்டப்படி உங்க பொண்ண மீட்டு உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைக்கிறேன். அப்புறம் அவன நாங்க கைது பண்றோம்." இத கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வரி. "ரொம்ப தேங்க்ஸ் சார்." அதுக்கு அவரு சொல்றாரு, "மேடம், நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க. உங்களோட தங்கச்சிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா உங்க தங்கச்சி தான் இந்த தகவல பத்தி என்கிட்ட தெரியப்படுத்துனாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க தங்கச்சி வந்துட்டு உங்களுக்கு நெறையவே வந்துட்டு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க." இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, "ஆமா சார். என் தங்கச்சி மட்டும் தான் சார் அப்பையிலேருந்தே என் கூட இருந்துகிட்டு எனக்கு நெறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கா. வீட்ல உள்ள யாருமே கூட என் மேல அந்த அளவுக்கு வந்துட்டு பாசமா இல்ல. ஆனா என் தங்கச்சி மட்டும் தான் சார் என் மேல ரொம்ப பிரியமாவும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பாவும் பார்த்துக்கிட்டு இருக்கா. வீட்ல உள்ள எல்லாருமே எனக்கு எதிரா மாறிட்டாங்க." அதுக்கு அவரு சொல்றாரு, "சரி, சரி. நீங்க கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவரு நேரா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு, "கார்த்தி" அப்படின்னு கூப்பிட, அப்ப பாட்டி சொல்றாங்க, "ஐயா பேராண்டி, உன்னை யாரோ வாசல்ல நின்னு கூப்பிடுறாங்கடா. யார் அது?" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "அதான் பாட்டி எனக்கும் தெரியல. சரி வாங்க பார்ப்போம்." அப்படின்ட்டு வெளியில வந்து பார்க்க, அதிகாரிங்க நின்னுகிட்டு இருக்காங்க. அதிகாரிங்கள பார்த்ததும் பாட்டி ஷாக் ஆகி, நேரா அதிகாரி கிட்ட போயிட்டு, "சார், எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க? ஏதாவது கோவில் விஷயமா வந்திருக்கீங்களா?" அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, "இங்க பாருங்க, நான் கோவில் விஷயமாலாம் வரல. இது மாரி உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க என்ன தைரியம் இருந்தா, இது மாரி ஈஸ்வரி அம்மாவோட பொண்ண கடத்தி கொண்டாந்து இங்க வச்சிருப்பீங்க. அந்த பொண்ணோட விருப்பமே இல்லாம அந்த பொண்ண கொண்டாந்து இங்க வச்சிருக்கீங்களே!" அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "ஐயோ! என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் இல்ல. எங்க பேத்தி வந்துட்டு என் பேரன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அதனால தான் அவ இந்த வீட்ல வந்து இருக்கா. உங்ககிட்ட யாரு இப்படி தப்பான தகவல தெரியப்படுத்துனது? நீங்க சொல்ற மாரியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்ல. வேணும்னா என் பேத்திய கூப்பிட்டு கேளுங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு, நேரா ரேவதிய கூப்பிட்டு, "அம்மாடி வந்து சொல்லுமா" அப்படின்னு. ரேவதி ரேவதி நேரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, "இங்க பாருங்க சார், எங்க அம்மா தானே புகார் குடுத்தது. என்ன வந்து என் புருஷன் வலுக்கட்டாயமா கூட்டி கொண்டாந்து வச்சிருக்காரு" அப்படின்னு. "அப்படியெல்லாம் இங்க எதுவுமே நடக்கவே இல்ல. நான் என்னோட சொந்த விருப்பத்தோட தான் நான் இங்க வந்திருக்கேன். என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு. ஆனா, எங்க அம்மா வந்துட்டு என்னையும் என் புருஷனையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்துட்டு சொல்லி இது மாரி அனுப்பியிருக்காங்க. அவங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது" அப்படின்னு. அதிகாரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்தாகிருச்சு. அந்த விபத்துல பழைய விஷயங்கள் நெறையவே மறந்து போயிருச்சு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்க அம்மா வந்துட்டு உங்கள மீட்டு கொண்டாந்து ஒப்படைக்க சொன்னாங்க. ஸோ அதே மாரி உங்கள மீட்டு கொண்டு போயி, உங்க அம்மா கிட்ட நாங்க ஒப்படைக்கணும். ஸோ நீங்க தேவையில்லாம பேசாதீங்க." அப்படின்னு சொன்னதும், ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அதிகாரிங்க டக்குன்னு நேரா ஹீரோவ வந்துட்டு கைது பண்றாங்க. பாட்டி சொல்றாங்க, "இங்க பாருங்க, தயவு செஞ்சு என் பேரன விடுங்க." அப்படின்னு. அதிகாரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, நீங்க எங்க வேணும்னாலும் போயிட்டு முறையிட்டுக்கோங்க. உங்க பேரன வந்துட்டு நாங்க கைது பண்ணியாச்சு. ஸோ உங்களால எதுவும் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு, நேரா ஹீரோவ கைது பண்ணி அந்த இடத்துலேருந்து கூட்டிட்டு போக, இத பார்த்துட்டு ரேவதி அழுகுறாங்க. "தயவு செஞ்சு மாமாவ விடுங்க." அப்படின்ட்டு. அதிகாரி நேரா ஹீரோவ அழைச்சிட்டு போயிடுறாரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, "பாத்தியாம்மா, உன் அம்மா பொறுமையா இருக்க மாட்டா அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன்ல. இது எல்லாமே கண்டிப்பா அந்த சந்திராவோட திட்டமா தான் இருக்கும். அவ தான் சொல்லிக் குடுத்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப என்னம்மா பண்றது?" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பா அவர போயிட்டு எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவேன் பாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி வந்து நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா ஈஸ்வரிய பார்க்குறாங்க. "அம்மா, எங்கம்மா இருக்க? வெளியில வாம்மா" அப்படின்னு. அப்ப சந்திரன் நேரா ஈஸ்வரிய பார்த்து, "அக்கா, இப்பதான் அதிகாரி ஃபோன் பண்ணி சொன்னாரு.
அந்த டிரைவர் பயல கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களாம். ரேவதி அந்த வீட்ல தான் இருக்காளாம். ஸோ கண்டிப்பா அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க வரட்டும். அவ வீட்டுக்குள்ள வரட்டும் அப்படின்ட்டு. அப்போ வெளியில ரேவதியோட சத்தம் கேக்குது. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா வெளியில ஈஸ்வரியோட சத்தம் தான் ரேவதியோட சத்தம் தான்க்கா கேக்குது அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி எனக்கும் அவளோட சத்தம் தான் கேக்குது. சரி போய் வெளியில பார்ப்போம் வா அப்படின்ட்டு வெளியில வராங்க. ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, ஏம்மா என்னை நிம்மதியாவே வாழ விட மாட்டியா? ஏன் என்னையும் என் புருஷனையும் பிரிக்கணும் அப்படின்னு இப்படி ரொம்ப கோவத்தோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? உனக்கு அப்படி என்னதான் வேணும்? அப்படி அவர் என்னதான் உனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணாரு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, உன் பேச்சையெல்லாம் என்னால கேட்க முடியாது. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என் புருஷனை நீங்க அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுத்துட்டீங்க. என் புருஷன் இப்ப வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் வெளியில வரணும் அப்படின்னா நீ வந்துட்டு வீட்டுக்குள்ள வரணும். அப்பதான் வந்துட்டு அவன் வெளியில வருவான். ரேவதி சொல்றாங்க, என்னால முடியாது. அவரை மரியாதையா வெளியில விடுங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, நீ வீட்டுக்குள்ள வந்தாதான் நடக்கும். ஒருவேளை நீ வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி என் புருஷனை எப்படி வெளியில கொண்டு வர வைக்கிறது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. ரேவதி இங்கேருந்து ஸ்டேஷன் போறாங்க. அங்க போயிட்டு நேரா அதிகாரிங்க கிட்ட, இங்க பாருங்க சார், எனக்கு 18 வயசுக்கு மேல ஆகிருச்சு. என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு முழு உரிமையும் இருக்கு. தயவு செஞ்சு என் ஹஸ்பண்டை என் கூட அனுப்புங்க அப்படின்ட்டு. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, இங்க பாருமா, புகார் கொடுத்தவங்க ஈஸ்வரி, அவங்க வந்துட்டு வாபஸ் வாங்கினாதான் உன் புருஷனை நாங்க வெளியில விட முடியும். நீ தேவையில்லாம வந்துட்டு கத்திக்கிட்டு நிக்காத, கிளம்பு அப்படின்னு சொன்னதும் ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இது சரிப்பட்டு வராது, நம்ம இப்பவே போயிட்டு எப்படியாவது அவரை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு ரேவதி அங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வாசல்ல வந்துட்டு உட்கார்றாங்க. உட்காந்துட்டு இது மாதிரி என் புருஷனை வெளியில விடுங்க அப்படின்னு சொல்லி ரேவதி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதிகாரி வந்து வெளியில வந்துட்டு, ஏய் இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் புருஷனை வெளியில விடுங்க, இல்லைன்னா இன்னுமே பெரிய பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு. அதிகாரி சொல்றாரு, இங்க பாருமா, நீ தேவையில்லாம எங்களோட வேலையை நீ கெடுக்கிற அப்படின்னு சொல்லி உன் மேல நாங்க புகார் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். சொல்றதை கேளு, நீ கிளம்பு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்லை சார், என் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் நான் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். அவரை நீங்க வெளியில விட்டா மட்டும்தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து வெளியில உட்கார ஆரம்பிக்கா. அப்போ ஊர் மக்கள் எல்லாருக்கும் தகவல் தெரிய வருது. பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, எனது கார்த்தி தம்பியை கைது பண்ணிட்டாங்களா? அவரு இந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. அவரை போயிட்டு எப்படி கைது பண்ணலாம்? சரி வாங்க எல்லாரும் போயிட்டு அங்க கேட்போம் அப்படின்னு வராங்க. வந்து பார்த்தா ரேவதி வாசல்ல உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அதிகாரி அந்த ஊர் தலைவர் கேட்குறாரு, ஏமா நீ உட்காந்துருக்க? ரேவதி சொல்றாங்க, ஐயா அவங்க என் புருஷனை விடுற மாதிரி தெரியல, அதனால தான் நான் இங்கே உட்காந்து போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துட்டேன். என் புருஷனை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனுப்பியே ஆகணும் அப்படின்னு. அப்போ ஊர் தலைவர்கள் அதிகாரியை பார்த்து, இங்கே பாருங்க, அந்த கார்த்தி வந்து ரொம்ப நல்லவர், அவரெல்லாம் இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், நாங்கள் வந்துட்டு வெளியில் விடணும் அப்படின்னா எங்களுக்கு நிறைய வந்துட்டு ப்ரொசீஜர் இருக்குது, அவ்வளோ சீக்கிரமாக அவரை எல்லாம் வெளியில் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்கிறாங்க, அப்படியா சரி, அப்போது நாங்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணுறோம். எங்கள் தம்பியை நீங்கள் வெளியில் விடுற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். ஊர் மக்களாகிய எங்களுக்கு நீங்கள் வந்துட்டு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ கண்டிப்பா ரேவதி வந்து போராட்டம் பண்ணி அவங்க ஹஸ்பண்டை வெளியில வர வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம யோகா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு கதையில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.